கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெரும் வெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரோது நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்பரசத்திலும் அதே மதுரம். நாமம் ஒற்றுன்ற பரிமளமே, இன்பரசத்திலும் அதே மதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் இடக்கையன் தலை கீழே வலக்கரத்தாலே தாங்குகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர், 10,000 சிறந்தோர். என் பிரியமே ரூபவதி, அலைத்திடும் ஏன் வசத்தாம். என் பிரியமே ரூபவதி, என அலைத்திடும் ஏன் வசத்தாம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். யார் நேசர் என்னுடையவரே, அவர் மாவினில் சாய்ந்திடுவேன். மனவாளியே வாயன்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. மனவாளியே வாயன்பாரே, நானும் சென்றிடுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவே, லிலி புஷ்பமாமே, 10,000 சிறந்தோர். நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. நாம் மகிழ்ந்து துதித்திடுவாம் ஆட்டுக்கொட்டையின் மனநாளிலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. சுத்த பிரகாச ஆடையோடே பறந்திடுவோம் நாம் மேகத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், ஜானகி அம்மாள் பிரைஸ்லாட். கர்த்தர் நல்லவர். நம்ம வசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் சந்தோஷமா இருக்காரா? ஏன் சந்தோஷமா இருக்க? சந்தேகம் இல்லை, அவர் சந்தோஷமா இருக்கிறாரு. பல வசனங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது கீ வசனம் பிலிப்பியர் 4:4, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இப்ப ஒரு வேண்டுதல், ரிக்வெஸ்ட் வைக்கிறார். யாரை நோக்கி வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சபை மக்கள் ஏக சிந்தை ஒண்ணுதான் நீங்க சிந்திக்கணும். ஏக அன்பு, அன்பைத்தான் நீங்க சிந்திக்கணும். இசைந்த
ஆத்துமாக்களுக்காய் இசைந்த ஆத்துமா, வெளியில ஆத்துமாக்கள் இருக்குது, அந்த ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரணும், அவங்களும் ஆண்டவர் அறியணும். அதற்காக அவர் சுவிசேஷம் சொல்றாரு. சுவிசேஷத்தை பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்து சொல்றாரு, ஜெயிலுக்கு வெளியில இருந்து இவங்க சொல்லணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்ல போறேன். நடந்த சம்பவம் இது எங்க சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு பாஸ்டர், இப்ப இருக்கிற பாஸ்டருக்கு 2-3 பாஸ்டருக்கு முன்னாடி உள்ளவர். அவரு சாப்பாட்டு பிரியர், சாப்பாடு தான் அவருக்கு உலகமே. ஒரு 3 நிகழ்ச்சி நான் சொல்ல போறேன் அவரை பொறுத்தது. அவருக்கு விருதுநகர்ல எங்க சர்ச்சில் ஒரு குடும்ப ஃபேமிலி மீட்டிங், குடும்ப ஐக்கியம், குடும்பத்தில் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த குடும்பத்துக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. இந்த பர்டிகுலர் அம்மா சிவகாசியிலிருந்து விருதுநகர் வருது. அந்த அம்மாக்கு முதல்ல போன்ல சொல்லிட்டாரு, அம்மா பிரேயர் மீட்டிங் அன்னைக்கு நீங்க நான் சொல்ற ஹோட்டல் சிவகாசியில், அந்த ஹோட்டல் பேரை சொல்றேன், அங்க போய் ஒரு 4 டிஷ், 4 எல்லாம் 2 வாங்கிடணும். இது எனக்கு ஸ்பெஷலா, நானும் என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் தனியா டேபிள் எங்களுக்கு கொடுத்தணும். மற்றவங்களுக்கு இங்க என்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இத்தனை டிஷ் வந்துடணும். ஏன்னா நான் உங்க வீட்டுல வந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், வாரத்தோடு ஜெபிக்க போயிடும். ஜெபித்துட்டு நான் வரும்பொழுது எனக்கு இந்த ஆகாரம்லாம் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா வேலையை முடிச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல முதலிய போய் ஆர்டர்லாம் கொடுத்து சுட சுட ஹாட் கேஸ்ல வச்சு கொண்டு கொடுத்துச்சு. சந்தோஷமா சாப்பிட்டாரு. நீங்க இவர்கிட்ட போய், பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஏக சிந்தைங்கிறத கொடுத்திருக்க. ஐயா அதெல்லாம் பைபிள்ல இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரே சிந்தை சாப்பாடு. சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க. என்னுடைய தெரிஞ்ச ஒரு பையன், அவன் சொன்னான், இல்லைன்னா எனக்கு அது தெரிஞ்சுக்காது. அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு பையன் இருக்கான், 2வது மனைவி கர்ப்பமா இருக்கிறான். இப்ப அந்த வளைகாப்பு அங்கிற ஒரு ஃபங்க்ஷனை சர்ச்சில் வந்து வேற ஒரு பேர்ல வைக்கிறாங்க. வச்சு நல்லா தாடப்படலாம் இந்த பாஸ்ட் வந்தாரு, சாப்பிட உட்காராரு. வெஜிடேரியன் சாப்பாடு, மூஞ்சியே சின்னதாகி போச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த 7 வகையான சாப்பாடு, இந்த சில்லற சாதங்கள்லாம் வைப்பாங்க. இவரு அந்த தம்பியை கூப்பிட்டாரு, இங்க வரப்பா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு சாயங்காலம் பானு ஹோட்டல், உங்களுக்கு தெரியும், எங்க ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்கு, இந்த பானு ஹோட்டல்ல நான் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அங்க சாப்பிட போறேன். நாங்க 7 மணிக்கு போயிடுவோம், நீ 7:30 மணிக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பில்ல பே பண்ணிட்டு போயிடும். எங்களுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், எங்களுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்கல, அதனால வெஜிடேரியன் கொடுத்தலாம் எங்களை ஏமாற்ற முடியாது. அவங்க அப்பா சொன்னாரு, டே ஒரு 5000 எடுத்துட்டு போடா, அவர் எவ்வளவு சாப்பிட்டாருன்னு தெரியாது சொல்லி. அப்பா சொன்னாப்புல கரெக்டா ஒரு 4000 சொச்சத்துக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது பார்சலும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நீங்க அவர்கிட்ட போய், பாஸ்டர் உங்களுடைய சந்தோஷம் எதில் நிறைவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுல் வேறையா, நான் வேற, என்னுடைய சந்தோஷம் சாப்பாட்டுல தான் ரெடியாகும். சரி, 3வது கடைசியா அவன் சொல்லி முடிச்சிருக்கேன். அதே பாஸ்டர், வேற பாஸ்டர். அவர்கிட்ட யாராவது போன் பண்ணி, ஐயா எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு, நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்பா இதை போன்ல பேச முடியாதப்பா, நீ சாயங்காலம் 7 மணிக்கு பர்மா ஹோட்டலுக்கு வந்து, அவர் வழக்கமா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுவார். அங்க நானும் 2 ஃப்ரெண்ட்ஸோட நான் வருவேன். நாங்க நீ அங்க வந்து இதை முடிச்சுட்டு பேசி முடிச்சோன்னா நீ பில்ல பே பண்ணிட்டு போயிடணும். அப்புறம் வந்து நான் பில்லுக்கு காசு கொண்டாலும் நீ சொல்லக்கூடாது. இதுக்கு சம்மதம்னா நம்ம பேச்சுவார்த்தை செய்யுது. இவருடைய சந்தோஷம் பர்மா ஹோட்டல்ல இருக்கு, இவருடைய சந்தோஷம் சிவகாசியில ஒரு ஹோட்டல் இருக்கு, இவருடைய சந்தோஷம் பானு ஹோட்டல் இருக்கு. ஆனா பவுல்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, நீங்க கேட்காதீங்க, அன்னைக்கு இந்த ஹோட்டலா இருந்துச்சா ஏன்ட்ட கேட்காதீங்க. ஆனா பவுலுடைய சந்தோஷம் ஒன்றையே சிந்தித்து, அவருடைய சிந்தையில ஒண்ணுதான் இருக்கும், சாப்பாடு அதுல சந்தோஷமே கிடைக்காது. சரி, இது எங்க இருந்து இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்தோஷம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த சந்தோஷம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கணும் சங்கீதம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 23வது சங்கீதத்தை நம்ம பார்க்க போறோம். சந்தோஷம் என்ன செய்யணும்னா, அப்படி நிக்க கூடாது, அது நிரம்பி வழிய வேண்டும். சங்கீதம் 23வது அதிகாரம் 5வது வசனம். தாவீதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது.
என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணது, என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்பா, இந்த பாத்திரங்கிறது ஒரு கேரக்டர். தாவீதுங்கிற ஒரு கேரக்டர் என்ன செய்யறாருன்னா, கையில ஒரு கிட்டார் வச்சிருக்கிறார், வச்சு பாட்டு பாடுகிறார். எப்படி பாடுகிறார் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி என் வாழ்க்கையில வரவே வராது. அது ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பர். அதனால அவர் யாரை பார்க்கிறாருன்னா, அவருடைய தேவனை, கடவுளை ஒரு மேய்ப்பனா பார்க்கிறோம். நம்ம பழைய ஹால்ல ஜே.எம். ஸ்டாலின் ஒருத்தர், அவர் எப்பவுமே எதை ரிலேட் பண்ணாலும் பஸ்ஸோட தான் ரிலேட் பண்ணுவார். ஒரு தடவை எங்கிட்ட சொல்றாரு, பல விஷயங்கள் நான் ஒரு சில சொல்றேன். அவர் சொல்றாரு, டாக்டர் சார், நீங்களும் நானும் அந்த லாஸ்ட், அதாவது படி இருக்கிறதுங்களா, லாஸ்ட் படியில உட்காந்துட்டு இருக்கோம். 1, 2, 3வது படியில உட்காந்துருக்கோம். கொஞ்சம் தவறுனா கீழே தான் விழுவோம். மேல் படியில் இருக்கானா அடுத்த படி இருக்கு, அடுத்த படி இருக்கு. நம்ம அப்படி கிடையாது, லாஸ்ட் படியில இருக்கும், உளுந்தா சோழி முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் எதை சொன்னாலுமே என்ன சொல்லுவாரு, அந்த பஸ் வச்சுதான் சொல்லுவார். ஆனா தாவீது, அவர் என்னை அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு அவரை பார்க்கிறார். அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை புல் உள்ள இடங்களிலே மேய்த்து. ஆட்டுக்கு தேவை என்னன்னா புல், வேற என்ன சாப்பிடணும், அதான் அந்த புல்ல சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு. புல் உள்ள இடம். புல்லுக்கு ஆப்போசிட்டான காரியம்னா முள்ளுங்கிறது சாபம். ஆண்டவர் அவங்க சாபத்தை கொடுக்க மாட்டாரு, புல்ல கொடுக்கிறாரு. புல்ல கொடுக்கறதுக்கு காரணம்னா நம்முடைய அபிஷேகம், பாத்திரம் நிரம்பி வழியும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதுக்கு நம்பர் 1 அவர் நம்முடைய மேய்ப்பனாகும். அநேக நேரம் இவர் சபை மக்கள் ஆண்டவர் மேய்ப்பாங்க. ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி பண்ணுங்க, ஆண்டவரே அவன் பல்ல உடைங்க, ஆண்டவரே இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நோ, ஆடு என்னைக்காவது மேய்ப்பனுக்கு ஐடியா கொடுக்குமா? கொடுக்காது. அடுத்து பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. இந்த ஆத்துமாக்கள் தான் சந்தோஷம் இருக்கு. நான் சொன்னேன், இந்த ஃபாஸ்ட் சாப்பாடுங்கிறாங்க, அவருக்கு தெரிய மாட்டேங்குது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் சாப்பிட கொலஸ்ட்ரால் கூடிட்டே இருக்கும். கொலஸ்ட்ரால் கூடி வெகு சீக்கிரத்துல ஒரு மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். அந்த பாஸ்டர் நல்லா தெரியும், ஒரு விரல கூட அசைக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஒரு பெரிய அங்கியை போட்டு வந்துடுறாங்க. அவங்க எவ்வளவு வெயிட் கூடுறாங்க கண்டே பிடிக்க முடியாது. இந்த அங்கிக்குள்ளதான் அவங்க இருப்பாங்க. அப்ப அது ஆத்துமா கிடையாது, சோத்துமா. அந்த சோத்துமா வெயிட்ட கூடி வாழ்க்கையை முடிச்சு. என் ஆத்துமாவை தேற்றி. இந்த ஆத்துமா என்ன செய்யணும்? தேற்றப்பட வேண்டும். பவுலுடைய ஆத்மா எப்ப தேற்றப்படும் சொன்னீங்கன்னா, நம்ம கண்டிஷன் பார்க்க போறோம். இந்த கண்டிஷன்லாம் நம்ம பார்க்க பவுலுக்கு சந்தோஷம் நிறைவாயிடும். எப்படி நிறைவானா, பாத்திரம் நிரம்பி வழிகிறது கத்தகச்சு அது ரைஸ் ஆயிடும். சரி, இது சங்கீதத்துல நம்ம பார்க்கறது. இதுல கடைசியில பாருங்க, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம். நமக்கு ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறோம். அந்த ஜீவன்ல நம்ம வாழ்றதுக்கு தேவை என்னன்னா, ஆகாரம் தேவையா? எஸ், ஆகாரம் தேவை, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த சாப்பாட்டையே நினைச்சுக்கிட்டு இவன் சிக்கிக்கிட்டான், இவன் நம்ம எப்படி சக்கையா புளிய போறோம் தான் தப்பு. சரி, நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். 2 காரியங்கள், நன்மை கிருபை. 2 வகையான காரியம் உலகத்துல இருக்கு. போட்ட நன்மையை போல் தோன்றும், ஆனா அது நன்மை கிடையாது. அது சாத்தான் தந்து வரும். உங்களுக்கு சொன்னேன், அப்சலோம் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அப்சலோம் ஒரு நன்மைங்கிற ஒரு காரியத்தை தொடர்ந்து போறார். அது என்னன்னா, நான் ஒரு ராஜாவாகும். அப்பா இருக்காரு தாவீதுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் இருக்கார். சவுல் உயிரோடு இருக்கும் போதே ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார் சாமுவேல் மூலமாக. ஆனா சாமுவேலுக்கு தெரியும், நான் அபிஷேகம் பண்ணிட்டு ஏன் வேலை முடிஞ்சிச்சு, ஒதுங்கிட்டார், மறிச்சிட்டார். ஆனா அவர் அபிஷேகம் பண்ணின சவுல் தோர்த்திக்கிட்டே சொல்றாரு, நான் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நான் தொட மாட்டேன். இவரு ஒண்ணு வயசாகிச்சாயும், இவரு வயசாகிச்சாருன்னா தாவீது ரொம்ப கலடாயிரும், கண்டுக்கிட்டே மாட்டார், பிரச்சனை இல்லைன்றார். 2வது, உள்ள யுத்தத்துல மறிக்கட்டும், எனக்கு பிரச்சனை, நான் கொல்ல மாட்டேன். அல்லது ஆண்டவரே இவர் அடிச்சு கொள்ளணும், அப்புறம் என்ன ராஜாவாகட்டும், எனக்கு போதும். இதுதான் ஒரே சிந்தை. அந்த சிந்தை ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது வரும். ஆனா அப்சலோம் அப்படி கிடையாது, நான் ராஜாவாகணும்,
அப்பனா ஐய அவன் செத்தாதான் நான் ராஜாவா முடியும், விரட்டிட்டு போ, கொல்றதுக்கு முயற்சி பண்ணு. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். தாவீதுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கறான்னா ஜீவனெல்லாம் நன்மை கிருபை. நன்மை அவர் ராஜாவாகிறது தேவனுடைய சித்தம் திட்டம். ஆனா அந்த டைம் இருக்கு, அந்த டைம் தான் வர முடியும். பார்த்து பாருங்க, என்னை தொடரும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு பரலோக ராஜ்யத்தில் அப்ப என்ன நிலைத்து இருப்பேன், என்னை யாருமே என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. சரி, இப்ப வசனத்துக்குள்ள திரும்ப வாரிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம். நீங்கள் யாரை பார்த்து சொல்ல? சபை மக்கள் சொல்றோம். ஏக சிந்தை, ஒரே சிந்தை இருக்கும். அந்த ஏக சிந்தை இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் வசனத்துல இருந்து இது ஆரம்பிக்குது. அதனால முதல் வசனத்துல இருந்து நம்ம பார்த்தா தான் பவுலுடைய சந்தோஷத்தை எப்படி நிறைவாக்க, எப்படி சந்தோஷமா இருக்கிறார் நிறைவாக்க போயிடும். எப்படின்னா நம்பர் 1 பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிறிஸ்து இயேசுக்குள். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இப்ப ஒரு ஒயிட் கலர் துணி இருக்கு. இது ஒரு என்ன கலர் எனக்கு தெரியல. இது ஒரு காலத்துல ஒரு ஒயிட் கலரா இருந்திருக்கணும். அதை ஒரு சாயத்துக்குள்ள முக்குறாங்க. முக்கிட்டு வெளியே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர்ல வந்துருச்சு. அப்ப அது முங்கறது ஒயிட், முங்கிய வெளியே வரும்போது வேற ஒரு கலர். அது போலதான் கிறிஸ்து இயேசுக்குள் யாதொரு ஆறுதல். நம்பர் 1 ஆறுதல். இந்த ஆறுதலை குறித்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டப்படும். ஏன்னா இந்த ஆறுதல் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து அது நமக்கு எப்படி கிடைக்கும் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா? ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்க. ஆறுதல் எப்படி கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 66வது அதிகாரம். ஒரு தாய் 66:13. இந்த ஆறுதலுக்கு ஒரு கம்பேரிசன். அம்மா விட ஒரு பெரிய கேரக்டர் உலகத்திலே பார்க்க முடியும். எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஒருவன் அவன் தாயை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எரிசனிலே தேற்றப்படுவீர்கள். இந்த தேற்றுதான் வேற ஒரு வார்த்தையில பவுல் சொல்லுகிறாரு. யாராவது ஆறுதலும் தேற்றுதலும் ஏறக்குறைய ஒரே காரியம். சரி, இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரி, இது எங்க இருந்து இந்த தேற்றுதல் எரிசனிலே தேற்றப்படுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது வசனம் 66வது அதிகாரம். இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டவன் யார்? இப்படிப்பட்டவர்களை கண்டவன் யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளிலே பிள்ளை பேர் வருமா? ஒரு தேசத்திற்கு ஒரே நல்ல பிள்ளை பேர் வரும். இதான் நம்ம பார்க்கப்படும். ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் உலகங்க சதுரி கிடக்கிறாங்க, எங்கெங்கயோ கிடக்கிறாங்க. இந்தியால இருந்தாங்க, கேரளால அவங்க தங்கியிருந்தாங்க. கொச்சின்ல அவங்களுக்கு ஒரு தேவ ஆலயம் இருந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அதை போய் பார்த்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை ரசிச்சு பார்த்திருக்கேன். கொச்சின்ல அந்த கைடு எனக்கு காட்டுறாங்க. டைல்ஸ் இருக்கு. டைல்ஸ்ல ஒரு 100-200 டைல்ஸ் இருக்குது. அவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸுக்கு இன்னொரு டைல்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுல பாருங்க, இதுல சூரியன் இருக்கு, இதுல சூரியன் நிலை வரும். ஆமா இல்லைங்க, நான் வாழைப்பழத்தை பார்த்தோம். தோல் சுருளை எடுத்து காட்டுறாங்க. இப்ப தோல் சுருள்னா என்னன்னு தெரியாத வயசுல தோல் சுருளா பார்த்திருக்கேன். தொடலாம் மேல, ஆனா காட்டினாங்க. சரி, இப்படி இவங்க உலகம் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. இவங்களை திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். 1948வது அதிகாரம் மே மாதம் 14ஆம் தேதி குழந்தை பிறந்துருச்சு. பேபி இங்கிட்டு கொண்டு பேபி. அந்த பேபி பிறந்தப்ப அந்த ஸ்டேஜ டெக்கரேட் பண்றதுக்கு பூக்கள் கிடையாது. ஏதோ எங்கேயோ அந்த காட்டு பூ எடுத்து அந்த அந்த குச்சில கட்டி வச்சு அவங்க அன்னைக்கு ஒரு புதிய ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு தான் இஸ்ரவேல் தேசம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த டேட்ல 1948க்கு முன்னாடி உள்ள மேப்பை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அங்க இஸ்ரேல்ங்கிற ஒரு தேசமே இருக்காது. ஒரு குட்டி தேசம். அந்த குட்டி தேசம் பறந்துட்டு வன்வாசம் பிறக்க பண்ண போறாங்க. நான் பெறாமலும் இருப்பேனும், பிரசவிக்க பண்ணுகிறது நான் பிரசவத்தை தடுப்பேன். அப்ப இந்த குழந்தை பிறக்கிறது என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டம். நான் அதை தடுப்பேன், நான் தடுக்க மாட்டேன். அதனால ஆண்டவர் அந்த குழந்தை ஒரு தாயை போல தேற்றுகிறேங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. ஒரு தேசத்தை நான் உருவாக்குறேன். அது டேவிட் பென் குரியன்கிறவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். இந்த டெலிவரியை கண்டக்ட் பண்றது நம்முடைய ஆண்டவர். அவர் தான் இந்த டெலிவரியை கண்டக்ட் பண்ணி குழந்தைய பார வச்சிட்டார். ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனம்.
அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆறுதல் இல்லாத நிலைமை, தேற்றப்படாத நிலைமையில பால் அழிஞ்சு கிடந்துச்சு. அதனால 52வது அதிகாரம் வன்வாசம், எருசலேமின் பாலான ஸ்தலங்களிலே முழங்கி ஏகமாக கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து. ஆறுதல் செய்கிறார். நம்முடைய தேவன் ஆறுதல் தேவன். அதனாலதான் இந்த வசனத்தை நம்மளுக்கு சங்கீதம் சரி பிலிப்பியர் 2வது அதிகாரம் நீங்கள் ஏக சிந்தை, முதல் வசனம், யாதொரு ஆறுதலும் அன்பின் தேர்தல். ஆறுதல் இவங்களுக்கு நம்பவே முடியல. எங்களுக்கு இந்த தேசம் திரும்ப கிடைக்கும். கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே என்ன செய்தார் கேட்டீங்கன்னா, எருசலேமின் பாலான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாக கம்பீரித்து பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எல்லா ஜாதிகளுக்கு கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை எல்லா ஜாதிகளும், அன்னைக்கு அங்கிருந்த அரேபியர்களுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம இப்படி எங்க இடத்துக்குள்ள இங்க வந்துட்டாங்களேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை உயர்த்தி, யுத்தத்தை நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, நம்ம யுத்தத்தை குறித்து பேச ஆரம்பிச்சாச்சுன்னா நம்ம டைரக்ஷனே மாறிடும். சரி, அந்த ஆறுதல் தேவன் அடுத்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டேன். ஏசாயா 43வது அதிகாரம் 19 43:19, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், அதை நீங்கள் அறியீர்களா. இந்த வசனம் ஒரு எல்லா வசனம் ஜீவன் வசனம். இது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது எப்படி ஜீவன் வசனம் நான் உங்களுக்கு காட்டுறேன். புதிய காரியம். புதிய காரியங்கிறது என்ன அப்படின்னா, பேஜர் வெடிக்கிறது புதிய காரியம். உலகத்துல யாருக்குமே தெரியாது பேஜர் வெடிக்கும் அப்படின்ட்டு. பேஜர்ல பேசலாம், ஆனா வெடிக்கணும். அதுவும் எல்லாருடைய பேஜரும் வெடிக்காது. தீவிரவாதிகள் கையில் இருக்கிற பேஜர் மட்டும்தான் வெடிக்கும். அத பலர் பல விதத்துல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. ஆனா நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஜரை இவங்க செய்யல, ஆனா இஸ்ரேல் தேசத்திற்கு இவங்களுக்கு சம்பந்தமான ஒரு குரூப்புக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே இது யாருக்கு போகுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால அதை மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அதுக்குள்ள ஒரு டிட்டர்னேட் திரவ வெடிப்பொருளை உள்ள வச்சுட்டாங்க. திரவ வெடிப்பொருளை வச்சுட்டு அதோட ஒரு சிப்பை கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சிப் இவங்க கொடுக்கிற ஒரு சிக்னல்ல வெடிச்சிடும். அப்ப அது வெடிக்கும் பொழுது அவங்க கையில இருக்கிற யார் யாரெல்லாம் தீவிரவாதிகளோ எல்லாரும் செத்து போயிட்டாங்க. மூஞ்சி பேர்ந்து போச்சு, அந்த வீடு அழிஞ்சு போச்சு. அப்ப இதுதான் புதிய காரியம். இப்ப நடக்க போறத ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. பாருங்க 20வது வசனம், சரி 19, நீங்கள் அதை அறியல, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கும். இப்ப பாலான ஸ்தலமா இருந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஆறுதல் செய்கிறார். எப்படி ஆறுதல் செய்கிறார்னா, ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலீலியா கடல். உங்களுக்கு தெரியும், இந்த கலீலியா கடல்ல இருந்து அது நல்ல தண்ணி ஒரு பைப் லைன் போட்டு வரும். இவங்க எப்ப கிபி 70ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாபம் எங்கள் மேல வந்து இவங்க சிதறடிக்கப்படுறாங்க, உலகம் அங்க போயிட்டாங்க. அப்ப இந்த தேசம் பாலாய் போச்சு. பயிர் நிலத்தை பயிர் சிலையால, அதனால அது தரிசு நிலமா மாறி சதுப்பு நிலமா மாறி பாலைவனமா மாறிடுச்சு. இவங்க வந்தாங்க, ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் கொண்டு வந்து, பைப் லைன் கொண்டு வந்து, வனாந்திரத்தின் வழியாக ட்ரிப் சிஸ்டம் கொண்டு வந்து, அப்புறம் விளைச்சல் பார்த்தீங்கன்னா சாரோன் ரோஜா, உலகத்தில் பெஸ்ட் ரோஸ் எக்ஸ்போர்ட். அவங்களோட நான் செய்தியில கொடுத்துருக்கேன் எவ்வளவு உழவு என்னன்றத நீங்க திரும்ப முடிஞ்சா பார்த்துக்கோங்க. ஆனா அந்த புதிய காரியத்தை செய்யற ஜாப்னா ஆரஞ்சு ஆப்பிள், இது வந்து வேல்யூவே கிடையாது அந்த அளவு. சரி, இது முதல் குறிப்பு. இது ஆறுதல் கிடைக்க கிடைக்க பவுலுடைய சந்தோஷம் பெருசாகும். 2வது குறிப்பை நாம பார்க்க போறோம். அன்பின் 2வது அதிகாரம் 1 வசனத்துல, அன்பினாலே யாதொரு தேர்தல். அன்பினாலே யாதொரு தேர்தல். இந்த அன்புங்கிறது வெளிப்படையாக காட்டக்கூடிய அன்பு. இப்ப ஒரு சிலருக்கு உள்ள அன்பு இருக்கும், காட்ட மாட்டாங்க, காட்ட முடியாது. அது காட்டாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்ப இங்க இருக்கிற ஒரு சிலர் வந்து என்னை நேசிப்பார்கள், ஆனா காட்ட முடியாது. ஆனா பிதாவாகிய தேவன் அதை காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் அப்படின்னு அவங்க ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, ஏசாயா 7:14 வெளிப்படுத்துகிறார் தன் அன்பை.
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம், இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் விடையாகும். இது எப்ப சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொல்லிட்டார். வெளிப்படுத்த போகிறார். 700 வருஷம் கழிச்சியா நான் என் அன்பை வெளிப்படுத்துவேன். எப்படி? உங்களுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த குமாரனுக்கு ஒரு பேர் இருக்கும், அது இம்மானுவேல். மத்திய 1வது அதிகாரம் 23 வசனத்துல அந்த அன்பு வெளிப்பட்டுச்சு. எப்படி வெளிப்பட்டுச்சு? இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு நபராக அதை செஞ்சிச்சு, வெளிப்பட்டது அந்த யாதொரு தேறுதல். பவுல் சந்தோஷமா இருக்கிறார். ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா. இந்த அன்பு உங்களுக்கு இம்மானுவேல் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அது மாத்திரமல்ல, அது எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 19. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், பவுலுடைய ரிக்வெஸ்ட், என்னுடைய சந்தோஷம் என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் ஆகணும். இந்த சந்தோஷம் என்ன செய்யணும்? என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. நிறைவாக்குறதுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாது. ஃபர்ஸ்ட் பயப்படாது. எப்ப பயம் வந்துச்சோ சந்தோஷம் ஓடி போயிடும். ஆனா பயப்படாதீர்கள், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம், சந்தோஷத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். தாவீதின் ஊர் இல்லைங்க, தாவீதின். இத எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? தாவீதின் ஊர் பெத்லெகேம். பெத்லெகேம் பல பெத்லெகேம் இருக்கலாம். இப்ப அண்ணா நகர் அப்படிங்கிறது எங்கெல்லாம் இருக்குனீங்கன்னா, சென்னையில எத்தனையோ இடத்துல அண்ணா நகர் இருக்கு, மதுரையில அண்ணா நகர் இருக்குது. பல ஊருக்கு ஒரே பேர் இருக்கும். ஆனா தாவீது பிறந்த ஊர் ஒண்ணுதான். அதனாலதான் ஆண்டவர் சந்தோஷத்தை கூட்டுறதுக்கு தாவீதின் ஊர்ல இருந்து சேர்த்திருக்கு. இது 14 உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பெறுகிறது தேவனை தூக்கித்தார். அப்ப ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? இதன் மூலமாக. சரி, இந்த வெளிப்படுத்துறத அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நான் காட்ட போயிருக்கேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்துல இப்ப ரெண்டையும் ரிலேட் பண்ண போகிறேன், சபையையும் பவுலுடைய சந்தோஷத்தையும். பிலிப்பியர் 4:14, ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்திலே என்னோடு கூட உடன்பட்டது, என்னோடு கூட உடன்படும் பொழுது பவுலுடைய சந்தோஷம் மிகுதியாகும். அத்துட்டு ஓடிட்டானா ஒண்ணு தெரியாது. இப்ப நிறைய நேரத்துல பிரச்சனைன்னு வரும்போது அநேகர் காணப்பட மாட்டாங்க. 16 பிலிப்பியர் 4:16, நான் தெசலோனிக்கேயிலே இருக்கையிலே என் குறைச்சலில் நீங்கள் அனுப்பினீர்கள். அன்பை வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்துறதுக்கு அவங்க பணத்தை கொடுக்கறாங்க. பணத்தை கொடுக்கறது லேசா, வாங்குறது லேசானா? வாங்குறது லேசு, கொடுக்கறது கஷ்டம். அதனால இவருக்கு கிடைத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாபடி கிறிஸ்து நீதியின் கனியெல்லாம் நிறைந்தது. நீதியின் கனி உங்களுக்கு நிறைய. நீதியின் கனி நம்ம டீட்டெயில்ஸா சொல்லிட்டேன், அங்க நான் போகிறதுல அது நிறைய அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். சரி, அடுத்த ஆசீர்வாதம் எப்படி பவுலை சந்தோஷப்படுத்த முடியும்? 2வது அதிகாரம் 2வது வசனத்துல ஏக சிந்தை. ஏக சிந்தைங்கிறது ஒரு மைண்ட். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது தான் பவுலுடைய ஏக சிந்தை. அந்த சிந்தையில அது அறிவிக்கப்பட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏக சிந்தை எப்படி இருக்கணும்னா 2:5, கிறிஸ்து இயேசுல இருக்கிற சிந்தையே உங்களுக்கு இருக்கு. கிறிஸ்து இயேசுலே இருக்கிற சிந்தை ஃபுல்லா தாழ்த்துகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்துறது குறித்து நம்ம அடுத்து அதை தியானிக்க போகிறோம். ஆனா அந்த ஏக சிந்தைங்கிறத பேதுரு என்ன சொல்லுகிறார் பார்க்கப்படுது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். இந்த ஏக சிந்தையில என்ன இருக்குன்னா, நான் உங்களுக்கு கொடியை பத்தி சொன்னேன், எத்தனை பேரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா அதுல இந்த தடவையில போன தடவை என்ன சொன்னேன்னா, ஆண்டவர் உங்களுடைய பாஸ்ட்னா ரட்சிப்புக்கு முன்னாடி கிடையாது, ரட்சிக்கப்பட்டதுல இருந்து இன்னைக்கு வர உங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஜெயம் அது எதிர்காலத்துல அது உயர்த்தப்படுகிறது. அதுக்கு இங்க வசனம் இருக்கு.
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, அன்னைக்கு எதிர்காலத்துல மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படிக்கு கொடியேற்றியாச்சு. ஏன்னா நமக்கு அந்த மகிழ்ந்து களி கூறும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பாடுகளுக்கு பங்காளி ஆகிறது கஷ்டமா இல்லையா சார்? கஷ்டம். அன்னைக்கு ஓடிடுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்துல கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நாம மகிழ்ந்து களி கூடுறது. அது ஏக சிந்தை. அடுத்து ஏக அன்புங்கிறத நம்ம காட்டுவோம். ஏக அன்புங்கிறத பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரம் 16 வசனம். ரோமர் 12:16. ஒருவரை ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்கள். ஏக சிந்தைனா என்னுடைய சிந்தை உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் அந்த காணிக்கையை பத்தி நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆனா சில பாஸ்டர் காணிக்கையை மட்டும்தான் பேசுவாங்க. அப்ப அவங்க பேச 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 அவங்க மைண்ட் இல்லைன்னா உங்க பர்சன் வந்து வெளியே கொண்டு வரணும். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து மேற்றின்மையான சிந்தியாமல் தாழ்மையாக உங்களே புத்திமன். தாழ்மையான சிந்தை. உங்களுக்கு எவ்வளவு கலவை நீங்க உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துவார். 7வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ரோமர் 15:5 வாசிப்போம். ரோமர் 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரே வாயினாலே மகிமைப்படும். ஒரு மனம், ஒன்னஸ். இந்த ஒன்னஸ்ங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் துதிக்கிறோம். நம்ம எவ்வளவு கலவு ஆண்டவர் துதிக்க 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 நம்முடைய ஆண்டவர் நம்மள உயர்த்துவார். கடைசியா ஒரு சம்பவத்தை பார்த்து அதை முடிக்க போயிடும். ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் எப்படி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு. ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது. ஒருமனம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கணும். அவர்கள் அது செய்யும்போது கடைசியாக எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமா சொன்னார். அப்ப ஒன்னஸ் வரும்பொழுது நீங்க பாக்குறதுன்னா ஆண்டவர் அந்த இடத்தை அசைக்கிறார். எதுக்காக இடத்தை அசைக்கிறார்னா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களோட கூட இருக்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இந்த பிரச்சனை வந்த உடனே நீங்க பயப்படக்கூடாது. ஒரே நோக்கம் தான் இருக்கணும். அந்த நோக்கம் என்னது? சரி, அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுமா? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல பவுலுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க. நிறைவேறளவுக்கு சந்தோஷம். சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம இதன்படி நடக்கணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நான்கு உள்ள இருதயத்தோடு நம்முடைய திரு சமூகம் இருக்கிறோம் ஐயா. கிருபை ராஜா, புதிய வருஷத்துக்குள்ளது புதிய மாதத்திற்குள்ள எங்களை அழைத்து வந்தீர் ஐயா. கிருபைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஐயா நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து எங்கள் சந்தோஷம் நிறைவாக்க உதவி செய்யுங்க ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.